ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம கரெக்ட் நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பவர் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், லைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரிசொல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு, பேக்ரவுண்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான ஆடியோவை ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லைனாக மார்க் பண்ணிக்கோங்க. நான் டேரெக்டாக அந்த இமேஜ் எஃபெக்ட் அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் வரும், அதை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை உங்களுக்கு தேவையான அளவு எக்ஸ்பேண்ட் பண்ணணும், கட் பண்ணணும். இதை நார்மலாலாம் கட் பண்ணக்கூடாது. அந்த டைமர் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி தான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், கட் பண்ணணும். நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக வரும். அதே நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆகாது. இதே நார்மலாக கட் பண்ணீங்க அப்படின்னா கட் ஆயிரும். இதுக்கப்புறம் பேக்ரவுண்டு அந்த இது வருமா, அதனால் பேக்ரவுண்டு ஒரு சில கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிரிண்டர் ஆப்பில் நிறையா இருக்குது, எது வேணுமோ ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அது நல்லா ஜூம் வைங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் வச்சுக்கோங்க. ஜூம் வச்சதுக்கப்புறம் இதை வந்து எந்த அளவுக்கு டியூரேஷன் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அதாவது சாங் எண்டு வரைக்குமே. நான் ஒரு 15 செகண்டு 13 செகண்ட் வரையும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ரேண்டமாக தானே, அதனால் இவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மூவ் பண்ணி வைக்கலாமா, அந்த இமேஜ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் ட்ரான்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, அதுக்கப்புறம் எண்டில் இந்த மாதிரி 2 அனிமேஷன் கீ கொடுத்துருங்க. ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தரல, கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் அனிமேஷனுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்போ நான் மூவ் பண்ணி காமிக்கிறேன். அந்த இமேஜ் ஸ்டார்டிங்கில் இருக்க மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது கரெக்டாக ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அந்த அனிமேஷனுக்கே முன்னாடி மூவ் பண்ணி வச்சிடலாம். எண்டில் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மேலே போகிற மாதிரி மூவ் பண்ணி வைங்க. இதுவும் கீழே முடிகிற இடத்துல கரெக்டாக அந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டிங்கனாலே போதும். இப்போது சாங் எண்டு வரைக்குமே இந்த மாதிரி மேலே போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த இமேஜில் ஜூம் இன் ஜூம் அவுட் வேணும், என்ன பண்ணலாம், ஸோ மூவ் ட்ரான்ஸை கிளிக் பண்ணி அந்த ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தள்ளி, ஸோ அந்த மாதிரி 2 அனிமேஷனுக்கு கொடுத்து ஃபஸ்ட் அனிமேஷனுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போய்கிட்டே இருக்கும். எஃபெக்ட் முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா இன்னும் இல்லை. இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போங்க. எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இதில் கலர் லைட்டு, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இப்போ சேச்சுரேஷனை ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணி விட்ருங்க மைனஸில். ஸோ ஃபுல்லாகவே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்படியே பேக் வாங்க. பேக் வந்தீங்க அப்படின்னா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி இருக்கும், அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 to 60 இல்லை 40 to 50, ஸோ இந்த ரேஞ்சில் வைங்க போதும். ஸோ இப்போ நமக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு கிடச்சிருக்குமா. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஓவரில் இருக்கும், ஸோ அதாவது ஓல்டு ஃபிலிம் டெம்ப்ளேட் இருக்குல்ல, அதை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிவிட்டு அந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கணும், அதாவது அந்த ஃபஸ்ட்டு ஆட் பண்ண ஓவர்லேக்கும் மேலே இருக்கணும். அதுக்கப்புறம் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம்ல அதுக்கும் மேலே இருக்கணும், அப்போனா தான் அந்த எஃபெக்ட் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட ஒப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 50 to 60 இந்த ரேஞ்சில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷேப் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐகான் இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்கொயர் ஷேப் ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து ரெக்டாங்கிளாக நீங்கள் ஹேண்டை வச்சு இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். நான் எக்ஸ்எம்எல் ஃபைல் கொடுக்கும்போது கரெக்டான சைஸில் கொடுக்குறேன், ஸோ அதில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் போதுமானதாக இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் ரேடியஸில் போயிட்டு அதில் வந்து ஒரு 60 கொடுங்க போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பேக் வாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மார்க் வச்சுருப்பீங்க. நான் ரேண்டமாக 2-3 மார்க் மட்டும் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஷேப்பாக அந்த லிரிக்ஸ் வரைய முடியுது பார்த்தீங்களா, அது வரையும் எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இமேஜ் ஆட் பண்ணணும், அதுக்காக இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை ரீசைஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு அப்படின்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல ஷேப்பு, அதுக்குள்ளே அடங்குற மாதிரி இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணணும். ஸோ கரெக்டாக அந்த மாதிரி ஃபுல்லாக அடங்கணும் கிடையாது, அந்த இமேஜை அதுக்குள்ளே தெரியணும். அப்போ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சிசி கொடுத்துருக்கேன், அந்த சிசியை ஜஸ்ட்டு பதிவிறக்கம் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சிசியில் இந்த மாதிரி தான் இருக்கும், 2 லேயர் தான். இதை அப்படியே காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. காப்பி லேயர் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண ப்ராஜெக்டில் போயிட்டு ஸோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த லிரிக்ஸ் முடியுது பார்த்தீங்களா, இதுவரை எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோம்ல அந்த ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிசிக்கு மேலே வரணும். இந்த மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 4 லேயரே மார்க் பண்ணணும். எதுனா இமேஜ், சிசியில் 2 லேயர் இருந்துச்சுல அது, அதுக்கப்புறம் அந்த ஷேப்பு, இது 4ஐயும் மார்க் பண்ணிவிட்டு குரூப் அண்ட் மாஸ்க் இருக்குல்ல, 2வது இருக்குல்ல மேலே, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு அந்த ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி லைட்டாக அந்த மாதிரி ஜூம் வச்சிங்க அப்படின்னா
ஓரளவுக்கு சைஸ் கொஞ்சம் பெருசா தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டெக்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு ப்ளஸ் ஐகான கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் போய்க்கோங்க. டெக்ஸ்ட் போயிட்டு இப்போ உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை நீங்க டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன லிரிக்ஸ் வேணுமோ அத நீங்க ஜஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாண்ட் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணிட்டு நான் ஒரு ஃபாண்ட்ட செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் பெருசா இருக்கும். இருங்க சொல்றேன். ஃபாண்ட் ஃப்ரீ ஓசி பஜாரோ மீடியம். என்னடா ஃபாண்ட் நேமு? ஈஸியா நிக்க மாட்டேங்கிறாடா? சரி ஓகே. இந்த ஃபாண்ட்ட செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சைஸு. இந்த சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, அந்த அளவுக்கு இன்க்ரீஸா, டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 20 குடுங்க போதும். அதுக்கப்புறம் கலர் வந்து ஒயிட் கலர் குடுங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த இமேஜுக்கு கீழ அலைன் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்ல போங்க. ப்ளஸ் ஐகான கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான எமோஜி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேல வந்து கலர் இருக்கா, அத கிளிக் பண்ணிட்டு டிரான்ஸ்பரன்ட்டா மாத்திக்கோங்க. நான் ஆட் பண்ணி வச்சிருக்கனால முன்னாடியே வருது. இல்லாட்டி நீங்க உள்ள போய் தான் ஆட் பண்ற மாரி இருக்கும். ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது நார்மல் எமோஜா இருக்கா, இப்போ ஐஃபோன் எமோஜா மாத்தணும். அதுக்கும் ஒரு ஃபாண்ட் இருக்கு. எமோஜ் ஃபைல் டிராவிட் டபிள்யூடி அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட் இருக்கு. இதையும் நான் குடுக்குறேன். இப்போ ஐஃபோன் எமோஜா மாறிடுச்சா? இதுக்கப்புறம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இத குறைக்கணும். ஸோ ஒரு 14 குடுங்க. அப்பனா தான் நமக்கு அந்த டெக்ஸ்ட் சைஸுக்கு வருது. ஸோ அதனால 14 குடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த 2 டெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? இது 2யும் லாஸ்ட் வரையும் எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த லிரிக்ஸ் முடியிற வரையும். இதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? டெக்ஸ்ட் அந்த எமோஜி 2யும் பார்த்தீங்க அப்படின்னா, குரூப்பா மாத்தி விட்டுருங்க. இதுக்கப்புறம் எஃபெக்ட்ல போயிட்டு ஆட் எஃபெக்ட் குடுத்துட்டு, ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டின்னு இருக்கும். அதில போனீங்க அப்படின்னா, ஃபேட் இன் ஃபேட் அவுட் இருக்கா? அத கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் குடுத்துருங்க போதும். இதில லிரிக்ஸ்க்கு வேற எந்த எஃபெக்ட்டுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த எஃபெக்ட் மட்டும் போதும். இப்போ ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் முடிஞ்சிருச்சு. இதே மாரி 2வது லிரிக்ஸும் ஆட் பண்ணணும். ஸோ மத்த லிரிக்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது, அந்த லிரிக்ஸ்ல எங்க மார்க் வச்சிருக்கோமோ, அதுக்கு நேரா வச்சு கட் பண்ணிருவோம். ஆனா இந்த இதில பொறுத்தளவு, அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் முன்னாடியும் இருக்கணும், பின்னாடியும் வரணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, பேக்கிரவுண்ட்ல இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து ஓல்டு ஃபிலிம் டெம்ப்ளேட்டுக்கு கீழ வரணும். அப்பனா தான் அந்த ஓல்டு ஃபிலிம் டெம்ப்ளேட்டு மேல தெரியும். ஓகே கரெக்ட்டா ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நான் முன்னாடி சொன்னேன்ல, அதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ நம்ம வந்து அடுத்தடுத்து இந்த மாரி ஆட் பண்ணோமா, கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ கீழ ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்ல இமேஜ், அத லைட்டா இந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கங்க. அந்த டைமர் ஐகான் யூஸ் பண்ணி எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கங்க. அதே மாரி 2வது லிரிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அது கொஞ்சம் முன்னாடி வரும். இப்ப ஆட் பண்ணியிருக்கேல்ல, இதே மாரி வரும். இப்போ நார்மல் லிரிக்ஸ்க்கு இந்த மாரி ஒண்ணு ஒண்ணா ஆட் பண்ணுவோம். ஆனா அது ஒன் பை ஒண்ணா தான் வரணும். இப்ப ஆட் பண்றேன்ல, இந்த மாரி வரும். இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்குல்ல, ஸோ அத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி எஃபெக்ட்ல போயிட்டு ஆட் எஃபெக்ட் குடுங்க. இதில பார்த்தீங்க அப்படின்னா, மேட் மாஸ்க் கீழ வைப் அப்ன்னு இருக்கா, இத கிளிக் பண்ணி டிரான்சிஷன் அவுட், டவுன் இருக்கா, ஸோ அந்த எஃபெக்ட்ட கிளிக் பண்ணிக்கங்க. இதான் அந்த எஃபெக்ட். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த எஃபெக்ட் நமக்கு ஆட் ஆயிரும். இதில அனிமேஷன் கீ மட்டும் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த மார்க் வச்சிருக்கோம்ல, அது பார்த்தீங்க அப்படின்னா சென்டரா இருக்கணும். இந்த மாரியே கரெக்ட்டா அரேஞ்ச் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஃபெதர் வந்து ஒரு 20லேருந்து 30 இந்த ரேஞ்சுல குடுங்க. ஸோ போதும். நான் ஒரு 30 குடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே பேக் வாங்க. பேக் வந்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எஃபெக்ட் நமக்கு தெரியும். ஓகே. ஒரே இமேஜா இருக்கனால தெரியல. நான் இமேஜ ரீப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு குரூப் அண்ட் மாஸ்க்க கிளிக் பண்ணி எடிட் குரூப் போங்க. அந்த இமேஜ் இருக்குல்ல, ஸோ அத கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போனீங்க அப்படின்னா, இந்த மாரி நம்பர்ஸ் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு வேற இமேஜ செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ நமக்கு இந்த மாரி கிடைச்சிருக்கும். ஜஸ்ட் நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த வைப் ஆகுறது தெரியுதா? ஸோ இந்த மாரி பண்ணா தான் இது வைப் ஆகும்போது பின்னாடி உள்ள இமேஜ் தெரியும். ஸோ அந்த மாரி பண்ணீங்கன்னா தான் கரெக்ட்டா இருக்கும். நீங்க மேல மேல ஆட் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து நமக்கு இமேஜ் ஒழுங்கா தெரியாது. இந்த மாரி விசிபிள்ல வராது. ஸோ இதே மாரி தான் அடுத்தடுத்து. இத ஃபுல் வீடியோ கூட நான் எக்ஸ்எம்எல் ஃபைலா தரேன். இதில பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்எம்எல் ஃபைல் அப்படின்னு ஒண்ணு தனியா இருக்கும். அதுக்கப்புறம் சிசி அப்படின்னு போட்டு அது தனி எக்ஸ்எம்எல் ஃபைலா இருக்கும். 2யும் பதிவிறக்கம் செஞ்சு, இப்போ நான் சொன்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். காய்ஸ் போடுறது தான் போறீங்க. இந்த வீடியோவ எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.